அறிவு, அறிவை வெளிச்சம் என்றும் அறியாமையை இருள் என்றும் எல்லோரும் அழைக்கிறார்கள். அதே போல வேதமும் அறிவை வெளிச்சம் என்றும் அறியாமையை இருள் என்றும் அழைக்கிறது. யோவான் இருளில் வெளிச்சத்தில் என்று 1 யோவானில் பல காரியங்களை பிரித்து பேசுகிறார். வெளிச்சத்தில் நடக்கிறான், தேவன் வெளிச்சத்தில் இருக்கிறார். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் இன்னும் இருளில் இருக்கிறான், அதாவது அறியாமையில் இருக்கிறான். அப்போது அறிவு எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். தேவன் வெளிச்சமாக இருக்கிறார் என்றால், அல்லது தேவன் ஒளியாக இருக்கிறார் என்றால், தேவனோடு சேர்ந்த நாம் வெளிச்சமாக இருக்கிறோம், அல்லது தெளிவான அறிவை உடையவர்களாக இருக்கிறோம். என்ன அறிவு? சத்தியத்தை அறிகிற அறிவு. இந்த சத்தியத்தை அறிகிற அறிவுதான் நமக்குள் வெளிச்சமாக இருக்கிறது. இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லாதவன் இருளில் இருக்கிறான், அதாவது அவனால் விடுதலையை அடைந்திருக்க முடியாது. அதனால் அவனால் சகோதரனிடத்தில் அன்பு கூற முடியவில்லை. இவன் சத்தியத்தை அறிந்தவன் விடுதலை ஆகியிருப்பான், அதனால் தானும் செம்மையாக நடந்து சகோதரனிடத்திலும் அன்பு கூறுகிறவனாக இருப்பான். புதிய ஏற்பாட்டில் கற்பனைகள் இல்லை, கட்டளைகள் இல்லை, ஆனால் வெளிச்சம் இருக்கிறது, சத்தியத்தை அறிகிற அறிவு இருக்கிறது. நாம் எல்லோரும் சத்தியத்தை அறிந்திருந்தோமானால் நாம் சீர்பட்டு இருப்போம். எது சத்தியம் என்ற கேள்வி வருகிறது. எதை நாம் அறிய வேண்டும் என்ற கேள்வி வருகிறது. அறிய வேண்டியது இதுதான், தேவனால் உண்டான தீர்ப்பு, அல்லது தேவனால் எனக்கு உண்டான தீர்ப்பு. முதலாவது, தேவனால் ஒரு தீர்ப்பு உண்டானது எல்லோரும் பாவிகளாகும்படிக்கு. ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே உலகத்தில் இருக்க அனைத்து ஆதாமின் சந்ததிகளும் பாவிகளாகும்படி தீர்ப்பு உண்டாயிற்று. இதனால் அந்த தீர்ப்பின் பலனாக நாம் விரும்பாமலேயே பாவிகளாக மாறினோம். விரும்பாமலேயே பாவம் நம்மை கட்டுப்படுத்தியது, நம்மை ஆண்டது, பாவத்திற்குள்ளாக்கியது. இதனால் மரணம் உண்டானது. இது ஒரு தீர்ப்பு. இப்பொழுது இரண்டாவது தீர்ப்பு உண்டாயிருக்கிறது இயேசு கிறிஸ்துவினால். அவருடைய கீழ்ப்படிதலினாலே, ஆதாமின் கீழ்ப்படியாமையினாலே எல்லோரும் பாவிகளாம்படி தீர்ப்பு உண்டானது போல, இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே எல்லோரும் நீதிமானாகும்படி தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. அதாவது நாம் விரும்பாமலேயே அந்த தீர்ப்பினால் பாவிகளாக ஆனது போல, நம்முடைய விருப்பத்துக்கும் அறிவுக்கும் எண்ணத்துக்கும் மீறி நம்மை அந்த பாவம் ஆண்டு மரணத்துக்குள்ளாக்கியது போல, இரண்டாவது தீர்ப்பினாலே நீதிமானாகும்படிக்கு நீதியான குணங்கள் நம்மை ஆண்டு நீதிக்குள்ளாக்கும். இப்படி சகலவிதமான நீதிக்குள்ளாகவும் நம்மை ஆண்டு முடிவிலே நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்மை கொண்டு சேர்க்கும். இதுதான் இரண்டாம் தீர்ப்பு. இப்படி ஒரு தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. இதை நீங்கள் அறிவீர்களா? இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தின்படி, இந்த சத்தியம் என்னில் வேலை செய்கிறது என்று நான் அறிந்திருக்கிறதுனாலே என்னில் நீதிதான் உண்டாகும், பாவம் உண்டாகாது. அதாவது இரண்டாவது தீர்ப்பு முதலாவது தீர்ப்பை அழித்து விடுகிறது. இரண்டாவது தீர்ப்பு என்னை நீதிக்குள்ளாக ஆளுகிறதுனாலே பாவத்திற்குள்ளாக ஆளும் முதலாவது தீர்ப்பை அது தடுத்து விடுகிறது, செயல்படாதபடி ஒழித்து விடுகிறது. இப்பொழுது நான் நீதிமானாகத்தான் நடக்க முடியும். என்னிடத்தில் தேவ தன்மைகள் அனைத்தும் தேவன் எதிர்பார்க்கிற வண்ணமாக உண்டாகும்
எப்படி பாவமானது உண்டாயிற்றோ நீதியானது இப்பொழுது உண்டாகும், இயல்பாக உண்டாகும். கட்டுப்படுத்தி கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு வருகிற தன்மைகள் அல்ல இந்த தீர்ப்பினால் வரக்கூடிய தேவத்தன்மைகள். முதலாவது தீர்ப்பினாலே எனக்குள் மூர்க்கமும் சுயநலமும், அதனுடைய பலனாக பலவித தந்திரங்களும் அவதூறான செயல்களும் உண்டாயின. இப்பொழுது இரண்டாவது தீர்ப்பினாலே எனக்குள் நீதியும் நற்குணங்களும், சீரான ஒழுக்கமான தன்மைகளும், உண்மையும் தாழ்மையும் மற்ற சகலமும் சம்பூர்ணமாக உண்டாகி இருக்கும். தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு, இயேசு கிறிஸ்துவின் அளவுக்கு என்று கூட நான் சொல்லுவேன். இதைத்தான் கிருபை என்ற வார்த்தை சொல்லுகிறது. முதலாவது தீர்ப்பினாலே மரணம் உண்டாயிற்று, இரண்டாவது தீர்ப்பினாலே கிருபை உண்டாயிற்று. இந்த சத்தியத்தை தான் கிருபை என்ற ஒரு வார்த்தையிலே சொல்லி முடிக்கிறோம். இந்த கிருபை இரண்டாவது தீர்ப்பு என்னை ஆளும் என்று தெளிவாக பவுல் எழுதுகிறார். என்னை ஆளும் என்றால் என்னை அடக்கும், என்னை தன்னுடைய விருப்பத்திற்கு உட்படுத்தும், தன்னுடைய சித்தத்தைக்கு அது என்னை கொண்டு செல்லும், என்னில் நிறைவேற்றும். நான் அந்த கிருபையை மீற முடியாது. அது என்னை காட்டிலும் பலமானது. எப்படி என்னை காட்டிலும் பாவம் பலமாக இருந்து அதனுடைய விருப்பத்திற்கு உட்பட்டவனாக வைத்து அதனுடைய சித்தத்தை மட்டுமே நான் செய்கிறவனாக ஆக்கிற்றோ, அதே போல இந்த கிருபையும் என்னை ஆளும். ஆளும் என்றால் என்னை அடக்கும், என்னை செயல்படுத்தும், என்னை மேற்கொள்ளும், என்னை தன்னுடைய இச்சைக்கு தன்னுடைய விருப்பத்திற்கு கட்டுப்படுத்தி வைத்திருக்கும். நான் விரும்புகிறபடி செயல்படாதபடி அதனுடைய விருப்பத்தின்படி தான் நான் செயல்பட முடியும். இதுதான் இரண்டாம் தீர்ப்பு. இப்படி ஒரு இரண்டாம் தீர்ப்பு உண்டாயிருக்கிறபடினாலே நான் நீதிமான். இப்பொழுது மறுபடியும் ஆரம்பத்தில் நான் பேசின காரியங்களை உங்களிடம் நான் பேசுகிறேன். வெளிச்சம், இருள். இந்த அறிவு எனக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறது, ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறது. பாவத்தின் மேலே உறுதி, நீதியை குறித்த உறுதி. பாவம் என்னை ஆள முடியாது என்ற உறுதி, எந்த தீமையான குணங்களும் என்னிடம் காண முடியாது என்ற ஒரு உறுதி, எந்த நீதியும் நற்குணங்களும் எனக்குள் செயல்படும் கிறிஸ்துவினுடைய அளவு என்ற ஒரு நிச்சயம். இந்த தீர்ப்பு, இந்த அறிவு எனக்கு கொடுக்கிறது. இந்த அறிவு இல்லாத நிலை இருள் என்று சொன்னேன். எப்படி வாகனங்கள் இன்று இருக்கிறது, இதனாலே நான் அந்த வாகனத்தை பயன்படுத்தி பல மைல் தூரம் எளிதாக வெகு சீக்கிரம் போய் சேர முடிகிறது. வாகனத்தை குறித்த அறிவு புது விதமான வாகனங்களை உற்பத்தி செய்து வசதியை எனக்கு கூட்டி கொடுக்கிறது. அந்த அறிவு இல்லாவிட்டால் பல மைல் தூரம் செல்வதற்கு பல நாட்கள் ஆகும், சிரமங்கள் அதிகம். அது அறிவு இல்லாத நிலை. அறிவு இருப்பதினாலே பலவிதமான நோய்களை நாம் குணமாக்குகிறோம், பலவிதமான நோய்களிலிருந்து தப்பி பிழைத்திருக்கிறோம். அறிவு இல்லாத காலங்களிலே சாதாரண பல்வலி கூட மனுஷனுடைய உயிரை எடுத்த காலங்கள் உண்டு. இப்பொழுது எல்லா பெரிய பெரிய வியாதிகளையும் குணமாக்குற அளவுக்கு அறிவு விருத்தியாகிவிட்டது. இதனாலே நாம் பிழைத்திருக்கிறோம். அறிவு இருந்தால் வசதி பெருகுகிறது, பிழைக்கிறோம். அறிவு இல்லாவிட்டால் அதே இயற்கை தான், ஆனால் அதை பயன்படுத்த தெரியாதனாலே அழிகிறோம். அதே போலத்தான் முதலாவது தீர்ப்பு அழிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது தீர்ப்பினாலே என்ற அறிவு எனக்கு இருப்பதனால் முதலாம் தீர்ப்பினாலே வரக்கூடிய பாவங்களை பார்த்து நான் உதறி விடுகிறேன். அதற்கு என் மேல் செயல்பட அதிகாரமில்லை. அது என்னிடம் செயல்படாதபடி இரண்டாம் தீர்ப்பு அதை அழித்து விடுகிறதுனாலே
அதற்கு என் மேல் அதிகாரம் இல்லை என்ற அறிவு எனக்கு இருக்கிறது. இந்த அறிவு அவசியம். இந்த அறிவு தான் நம்முடைய விசுவாசத்தை தூண்டி விடுகிறது, நம்மிடம் எதிர்பார்ப்பை உண்டாக்குகிறது. நான் நீதிமானாகத்தான் முடியும், நான் பாவியாக முடியாது என்ற நிச்சயம் எனக்கு இந்த அறிவினாலே உண்டாயிருக்கிறது. எப்படி பல்லுக்குரிய மருந்தை, பல்வலிக்குரிய மருந்தை சாப்பிட்ட பின் அந்த பல்வலி குணமாகும் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறதோ, அதே போல இந்த அறிவினாலே பாவ சுவாபங்கள் அனைத்தும் என்னிடமிருந்து நீங்கிவிட்டன, தேவ சுவாபங்கள் அனைத்தும் எனக்குள் உண்டாயிருக்கின்றன என்ற நிச்சயம் எனக்கு கிடைக்கிறது. இந்த நிச்சயத்தினாலே நான் வெளிச்சத்தில் நடக்கிறேன். இதனால் தான் யோவான் சொல்லுகிறார், வெளிச்சம், தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரிடம் சேர்ந்தவன் அவரை போல தானும் வெளிச்சத்தில் நடப்பான் என்று சொல்லுகிறார். அதாவது அவன் தெளிந்த புத்தி உள்ளவனாக இருந்து நீதிக்குரியவைகளை செய்வான். அவன் சாதாரணமாக தேவனை போல அன்பு, சாந்தம், இரக்கம், உண்மை, பொறுமை, சகல நற்குணத்திலும் நிறைந்தவனாக இருப்பான். இது அவனுடைய எதிர்பார்ப்பு. இது உண்மையாக இருக்கிறபடினால் அவன் அப்படித்தான் இருக்க முடியும். அவனை அவன் மாற்றிக்கொள்ள வேண்டாம். அந்த தீர்ப்பு அவனை மாற்றிவிட்டது. இந்த சத்தியத்தின் படி நாம் சிந்திக்கும் பொழுது நம்மிடம் கிறிஸ்துவின் பூரணம் உண்டாகி இருக்க நாம் காண்போம். பரிபூர்ணமாக நிரம்பி வழிய நாம் காண்போம். அதற்குரிய சகல தன்மைகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும். இதை அறியாததினாலே பழைய தன்மைகள் தான் நம்மிடம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இதைத்தான் யோவான் சொல்லுகிறார், இருள் என்று சொல்லுகிறார். இருளில் இருக்கிறான். தான் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் இருளில் இருக்கிறான். அதாவது அவனுக்கும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான மீட்பு உண்டாகித்தான் இருக்கிறது. ஆனால் அந்த மீட்பு அவனிடம் செயல்பட முடியவில்லை. அவனுக்கும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான தீர்ப்பு வெளிப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதை அறியாததினாலே அது அவனிடத்தில் செயல்பட முடியவில்லை. எனக்கு பேங்க்ல இத்தனை லட்சம் பணம் இருக்கிறது என்று அறியாத பொழுது நான் அதை எடுத்து பயன்படுத்த எனக்கு தெரியாது. அதே போலத்தான் நம்முடைய ரட்சிப்பு என்ன, அதை குறித்த சத்தியம் என்ன, அதை குறித்த விவரம், சத்தியம் என்றால் அதை குறித்த விவரம் என்ன, இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து என்னை மீட்கிறார் என்றால் அது எப்படி, அதனுடைய விவரம் நாம் தெளிவாக அறியும் போதுதான் நமக்கு ஒரு நிச்சயம் பிறக்கும். பேங்கிலே பணம் எனக்கு உண்டு, நான் கை நீட்டி அந்த பணத்தை குறித்து கையெழுத்து போட்டு கேட்டால் அது எனக்கு கொடுக்கப்படும். நான் பட்டினியோடும் நோயோடும் சிரமத்தோடும் இந்த உலகத்தில் வாழ வேண்டாம். அதே போல நான் பாவத்தோடும் பலகீனத்தோடும் வாழ வேண்டாம். நான் அசுத்தவானாக இருக்க வேண்டாம். எந்த விதத்திலும் இதற்கு இடமில்லை. அதனால் தேவன் இவ்வளவு பெரிய விடுதலையை உண்டாக்கி வைத்துவிட்டு அவர் என்ன செய்திருக்கிறார், நாம் அதை அறிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் அதை அறிகிற பொழுதுதான் அந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்து என் நோய்களை சுமந்து விட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. இதை வேதத்தில் எல்லோரும் படிக்கிறோம். முதலாம் தீர்ப்பு, இரண்டாம் தீர்ப்பு என்று நான் சொன்னேன். இதையும் எல்லோரும் படிக்கிறோம். ஆனாலும் இதை புரிந்து கொள்வார் வெகு சிலர். இயேசு கிறிஸ்து நோய்களை சுமந்து விட்டார் என்று படித்ததினாலே அதை புரிந்து கொண்டவர்கள் இல்லை. என்னிடம் நோய் வரத்தான் செய்கிறது, அது என்னை அலைகழிக்கத்தான் செய்கிறது. இதனாலே நான் அதற்கு உரிய வைத்தியங்களை செய்து கொள்கிறேன். அவர் சுமந்து விட்டார் என்ற வார்த்தைக்கு வரைய பலன் என்னிடம் செயல்படாமல் பயனற்று போகிறது. இதே போல இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை சுமந்தார் என்ற வார்த்தையும் பயனற்று போகிறது.
காரணம், என்னிடத்தில் பாவம் வருகிறது, அதனால் நான் பலகீனனாகிறேன். அதை குறித்த தெளிவில்லாததுனாலே ஆண்டவரே பாவம் வருகிறது என்று சொல்லுகிறேன். மிஞ்சி போனால் அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன். பாவம் என்னை மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாவங்களை சுமந்தார் என்று சொல்லி சபையிலே போய் பாட்டு பாடி துதித்து விட்டு பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு திரும்பி வருகிறோம். அவர் பாவங்களை சுமந்தார் என்றால் அதனுடைய பலன் எனக்குள் செயல்படாமல் இன்னும் பாவியாகவே இருக்கிறேன். இதுதான் இருள். இருள் என்றால் என்ன? அறியாமை. முதலில் சொன்னது அறியாமை, இப்பொழுது சொல்கிறது உணராமை. அது வேதத்தை அறியாதவனிடம் அறியாமை இருக்கலாம். வேதத்தை அறிந்தவன் அதை உணராதபடியினால் அதுவும் இருளாகத்தான் இருக்கிறது. அவன் என்னிடத்தில் செயல்படுகிற இந்த பாவங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன, என்னிடத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற என்னை ஆளுகின்ற இந்த பாவங்கள் என்னை ஆள முடியாதபடி ஒரு கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை என்னை நீதிக்குள்ளாக நடத்தி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக மாற்றும் என்ற அறிவு இல்லாததினாலே பாவம் என்றாம் என்னை ஆளுகிறது, இதனால் மரணம்தான் எனக்குள் உண்டாகிறது என்ற குற்ற மனசாட்சியுடனே பாவ மன்னிப்பை மட்டும் தேடி திருப்தி அடைந்து விடுகிறோம். இதன் பெயர் தான் உணராமை. இதுவும் இருள்தான். முதலாவது சொன்ன அறியாமை காட்டிலும் உணராமை படுமோசம். அவனுக்கு இயேசு கிறிஸ்துவையும் தெரியும், சிலுவையும் தெரியும், அவர் பாவங்களை சுமந்தார் என்பதும் தெரியும். ஆனால் அதனுடைய பலன்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவன் உணர்விழந்திருக்கிறான். அதனால்தான் கண்டும் காணாமலும். கண்கள் இருக்கிறது ஆனால் காண முடியவில்லை, காது இருக்கிறது கேட்கிறான் ஆனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வாராவாரம் 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 வேதத்தை கொண்டு படித்து 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 பிரசங்கத்தை கேட்கிறோம், ஆனால் உணர முடியவில்லை. இந்த வேதத்துக்கு முடிவு என்ன? பாவத்தை சிலுவையில் அழித்து விட்டார், அதனால் அது என்னுடைய அனுபவமாகும் பொழுது முடிவு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் சாயலில் நான் நிறைந்தவனாகிறேன். இதற்கு மேல் வேதத்தில் என்ன இருக்கிறது? அவரை போல என்னை மாற்றுவது ஒன்றுதான் வேதத்தினுடைய நோக்கம். இந்த நோக்கம் நிறைவேறி நிலைத்திருக்கிறபடியினால் வேதத்தின் நோக்கம் என்னிடம் நிறைவேறுகிறது. நான் மேற்கொண்டு மாற வேண்டியது இல்லை. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு நான் வளர்ந்தவனாகிறேன். மற்றவர்களையும் அதே போல வளர பண்ணுகிறேன். இதுதான் சத்தியத்தை அறிகிற அறிவு, இதுதான் வெளிச்சம். அவர் என்னை எத்தனை முறை சோதித்து பார்த்தாலும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி தான் என்னிடம் இருக்கும். எத்தனை முறை பல்வலி வந்தாலும் அதற்குரிய மருந்தை நான் போடும்போது பல்வலி நீங்குவது போல, எத்தனை முறை என்னிடம் பாவம் வந்தாலும் அதற்குரிய மருந்து சத்தியத்தை அறிகிற அறிவை நான் பயன்படுத்துகிறபடினாலே பாவம் அழிக்கப்படுகிறது. என்னிடம் மனுஷத்தன்மைகள் வெளிப்படும் போது, சுயநலம் வெளிப்படும் போது, தந்திரமான குணங்கள் வெளிப்படும் பொழுதெல்லாம் நான் இந்த அறிவை பயன்படுத்துகிறபடினாலே தேவ தன்மைகள் மட்டும்தான் என்னிடம் காணப்படுகிறது. இப்படி தேவ தன்மைகள் மட்டுமே என்னை ஆளுகிறபடினாலே நான் தடுமாற முடியவில்லை. எத்தனை முறை நான் சோதிக்கப்பட்டாலும் பாவம் என்னை மேற்கொள்ள முடியவில்லை. இந்த நிலையான, அசைக்க முடியாத, மாறாத தேவ சாயல் சத்தியம் நமக்கு உறுதியிட்டு கொடுத்திருக்கிறது. இதை நாம் அறிவது ஒன்றுதான் நம் வேலை. இதை அறிந்தால் எளிதாக விசுவாசிப்போம். என்னிடம் நோய்கள் வருகிறது, அந்த நோய்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இது சிலுவையில் அறையப்பட்டது. இந்த நோய் கொடுக்கிற உபாதை பெரிது, அது என்னுடைய அனுபவத்தினால் அறிந்திருக்கிறேன். அந்த நோயினால் நான் விசனப்படும் பொழுது, சிரமப்படும் பொழுது நான் வேண்டிய மருந்துகளை சாப்பிட்டு விட்டு
மீண்டும் சொல்லுகிறேன், இந்த நோய் சிலுவையில் அறையப்பட்டது. இந்த நோய் அறையப்பட்டிருக்கிறது. நான் இந்த அறிவை பயன்படுத்தும் பொழுது அந்த நோயின் வல்லமை மழுங்குகிறது, குறைகிறது. இந்த அறிவு ஒரு நிச்சயத்தை எனக்கு கொடுத்திருக்கப்படினாலே அந்த நோயின் முடிவு வரை, அந்த நோய் 100க்கு 100 என்னை விட்டு விலகும் வரைக்கும் நான் அறிக்கை செய்கிறேன். என் நம்பிக்கையை உறுதியாக பற்றி கொண்டு அறிக்கை செய்கிறேன். இது சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறது. இது அழிக்கப்பட்ட ஒன்று, அல்லது இது என்னிடத்தில் இல்லை, இது என்னிடத்தில் செயல்பட முடியாது. இப்படி நான் விடாப்பிடியாக இந்த அறிவை பற்றி கொள்கிறேன். இதனாலே அந்த நோய் என்னை விட்டு நீங்குகிறது, அடங்குகிறது, அழிகிறது, இல்லாமல் போகிறது. நான் இந்த அறிவை பயன்படுத்தாத சமயத்தில் நோய் என்னை ஆளத்தான் செய்கிறது, என்னை அடக்கத்தான் செய்கிறது, என்னை வருத்தத்தான் செய்கிறது. வசனத்தை அறிந்தது முக்கியமல்ல, அதை நம் அனுபவம் ஆக்குவதுதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார் என்று சொல்லி அவரை அறுத்து நாம் மனமுருகுவதும் ஏங்குவதும் புகழ்வதும் முக்கியமல்ல, அதன் பலனை, அதனால் உண்டாயிருக்கிற பூரணத்தை, பரிசுத்தத்தை, விடுதலையை நான் பரிபூர்ணமாக சுதந்திரிப்பது ஒன்றுதான் முக்கியம். அந்த சகல பாவத்திலிருந்தும் விடுதலை, அவருக்கு ஒப்பான பரிசுத்தம். அதனாலே நான் எந்த விதத்தில் சோதிக்கப்பட்டாலும் அசையாத, மாறாத, நிலையான ஒரு ஜீவியம், நீதி பிறழாத ஒரு ஜீவியம் என்னிடத்தில் இருந்து வெளிப்பட நான் பூரணப்படுகிறேன். யார் எந்த வகையில் என்னை சோதித்தாலும் நான் இப்படியாக காணப்படுகிறபடினாலே பூர்ணமுள்ளவராகிறேன். இதனால் தான் தேவன் மகிமைப்படுவார். நீங்கள் கனி கொடுப்பதினாலே பிதா மகிமைப்படுவார். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. பழைய ஏற்பாட்டில்தான் தேவனை துதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள் வாயினால். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை வித்தியாசமாக இருக்கிறது. நீங்கள் கனி கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். வேறு எவ்விதத்திலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. அல்லேலியா போட்டு துதிப்பதினால் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. அப்படி இருக்குமானால் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், துதியுங்கள் பிதா, அதனால் பிதா மகிமைப்படுவார் என்று. இல்லை, நாம் கனி கொடுப்பதினால் இப்படி நம்முடைய ஜீவியம் சகல விதத்திலும் விடுதலையாகி அவருக்கு ஒப்பான பரிசுத்தத்தை, நற்குணங்களை பெற்று அதனாலே அசையாத, எந்த சோதனையிலும் மாறாத நிலையான ஜீவியம் நமக்குள் உண்டாகி இருப்பதுதான் கனியுள்ள ஒரு வாழ்க்கை. இதனால் தான் பிதா மகிமைப்படுவார். அன்றி நாம் அவரை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதும் இந்த கனி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமானால் வீண், பயனில்லை. அது ஒரு வேடிக்கை வேலைதான், துதிப்பதும் ஆராதிப்பதும். இந்த விதமான ஆராதனையையும் துதியும் தேவன் முகர்ந்து கூட பார்க்க மாட்டார். ஏனெனில் நாம் இருளில் இருக்கிறோம், அதாவது உணராமையில் இருக்கிறோம், அறியாமையில் இருக்கிறோம். வேத வசனங்களை அறிவோம், அவைகளுடைய பொருளையோ அறியவில்லை. வேத வசனங்களை குறித்து நாம் தம்பட்டம் பண்ணுவோம், வைராக்கியம் பாராட்டுவோம், அவைகளுக்குரிய விளக்கங்களை எடுத்து பேசுவோம். ஆனால் அவைகள் நம் அனுபவமாக மாறியிருக்காது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுவோம். ஆனால் சகல பாவங்களும் என்னை விட்டு நீங்கவில்லை என்று அதே வாயினால் பேசுவோம். நீக்கி சுத்திகரிக்கும், ஆனால் நான் சுத்திகரிக்கப்படவில்லை. என்னிடம் அந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கவில்லை. ஒன்றுக்கொன்று முரணான
ஸ்டேட்மெண்ட். நீக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அதை நாம் வாயினால் அறிக்கை செய்கிறோம். ஆனால் நீக்கவில்லை என்று மனதாலே மனம் அறிய அறிக்கையும் செய்கிறோம். ஏனெனில் அது நீங்கியதை நான் நம்பவில்லை. அது நீக்கியது என்று நான் நம்பாத வரைக்கும் அது நீக்கியது செயல்பட முடியாது. என்னிடம் பாவம் வந்து கொண்டுதான், பாவம் என்னை மேற்கொண்டுதான் இருக்கும். இயேசு கிறிஸ்து சகல நோய்களை சுமந்தார் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் நோய் வந்து கொண்டுதான் இருக்கிறது. நோய் என்னை மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கிறது. இதுதான் விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி என்று இயேசு கிறிஸ்து சொல்வது. மாறுபாடு ஒன்றை சொல்லுகிறோம், அதற்கு விரோதமான எதிர்மறையான ஒன்றை நம்புகிறோம். சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிறோம். அதே சமயம் சகல பாவங்களும் என்னிடம் இருக்கிறது, அது என்னை முழுக்க சுத்திகரிக்கவில்லை என்றும் சொல்லுகிறோம். மாறுபாடு. ரத்தம் என்னை சுத்திகரித்தது, ஆனால் சகல பாவங்களும் நீங்கவில்லை. இயேசு கிறிஸ்து நோய்களை சுமந்தார், ஆனால் என் நோய் என்னிடம் இருக்கிறது. என் பலகீனங்களை சுமந்தார், ஆனால் நான் இன்னும் பலகீனமாகத்தான் இருக்கிறேன். அவர் என் பாவங்களை அழித்தார், ஆனால் நான் இன்னும் பாவம் என்னிடம் இருக்கிறது. நான் இன்னும் கோபப்படுகிறேன், நாவடக்கம் இல்லாமல் இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன். இன்னும் தடுமாற்றம், இன்னும் குறைகள், அவதூறுகள் எல்லாம் நமக்குள் இருக்கின்றன. இதுதான் இருள், இதுதான் உணராமை. தெளிந்த அறிவு நமக்கு இல்லை. இந்த தெளிந்த அறிவு பெறும் பொழுதுதான் நமக்குள் வெளிச்சம் பிறக்கும். நாம் உண்மையாக விசுவாசிப்போம். விசுவாசம் என்று பேசுகிறோமே, அது ஒரு நிச்சயம், அது ஒரு நம்பிக்கையின் உறுதி. வெறும் நம்பிக்கை அல்ல, நம்பிக்கையின் உறுதி. அது எவ்வளவுதான் அசைத்தாலும் அது அசையாது. திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்லும். சகல பாவங்களையும் அது நீக்கி சுத்திகரித்து விட்டது, அதுக்கு மேல எனக்கு தெரியாது. என்னிடம் பாவம் வருகிறது வராது அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது சுத்திகரிச்சாச்சு என்று சகல பாவமும் நீங்கி போச்சு. இதுக்கு மேல எனக்கு தெரியாது. அதில் உறுதியா இருக்கும். இதை நம்புறேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். என் நோய்களை சுமந்தார், அதை நம்புறேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதில் உறுதி. என்னுடைய அனுபவம் ஒன்று சொல்லுது, பாவம் இன்னும் இருக்கு, ஆனா வசனம் சொல்லுது அதை நீக்கி சுத்திகரிச்சிட்டாருன்னு. என்னோட அனுபவம் பெருசா இருக்கிறதுனால வசனம் சொல்றது சின்னதாயிடுது. இதே அனுபவம் பெருசா இருக்கிறதுனால நம்மால இந்த வசனம் சொல்றத அர்த்தத்தோட ஏற்றுக்கொள்ள முடியல. நீக்கி சுத்திகரிக்கும் தான், ஆனா என்கிட்ட இன்னும் பெரிய பாவங்கள்லாம் இருக்கேன். நிலையில்லாத ஒரு விசுவாசம். இதுக்கு பேர் விசுவாசமே இல்லை, அற்ப விசுவாசிகளே இயேசு கிறிஸ்து பேசுறாரு. தெளிவான அறிவு இருக்கும் பொழுதுதான் நமக்குள் நிச்சயம் இருக்கும். சகல பாவம் நீங்கி போச்சு. என்றென்றைக்கும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் என்னிடத்துல பாவம் வராதபடிக்கு சுத்திகரிக்கப்பட்டிருக்கு. அது பிறகு சுத்திகரிப்பு. சாணியை சுத்திகரிச்சதுனால அது சுட்டெரிச்சு சாம்பலா மாறி போச்சு. அந்த சாம்பல் திரும்ப சாணியாக மாறாது. இது பேரா சுத்திகரிப்பு. சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். ஒரு முறை கழுவினா, ஒரு மனுஷனே இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒரு முறை கழுவினா போதும், சகல பாவங்களையும் அவனை விட்டு நீக்கிடும், சுத்திகரிச்சிடும். ஆனா இதை அறியாததுனால, இதை நம்பாததுனால நமக்குள் விசுவாசம் இல்லை. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பற்றிய விசுவாசமே நம்மகிட்ட இல்லை. இது என்னதான் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி நம்ம தம்பட்டம் பண்ணினாலும் தோல்விதான். பாவம் வந்துக்கிட்டு தான் இருக்கு, மேற்கொண்டுட்டு தான் இருக்கு. சகல பாவம் நீங்களையே. நம்பிக்கையின் உறுதி தான் விசுவாசம். நீங்கி போச்சு, நான் பார்க்கறத விசுவாசிக்கிறேங்க. நீங்களங்க,
நீங்கி போச்சு. பார்க்காத ஒரு விஷயத்தை பேசுதுங்க வசனம். அதை பார்க்க முடியாது. நீங்கி போச்சு, சகல பாவங்களும் நீங்கி போச்சு, என்றென்றைக்கு நீங்கி போச்சு. நாம் சுட்டெரிக்கப்பட்ட ஒரு மனுஷன், சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனுஷன். இப்படி ஒரு அறிவு காணாத ஒன்றை சொல்லுது. அதை அனுபவிக்கும் பொழுதுதான், அதை அறியும் பொழுதுதான் அது நம்முடைய அனுபவமாக மாறும். நாம் காண்கிற ஒன்றை பற்றி வச்சுக்கிட்டு பேசுகிறோம். இது இப்படி இருக்குதுன்னு சொல்லி அனுபவத்தை காண்கிறதுனால அது அறிவை ஏற்றுக்கொள்ள முடியலை, மாறுபாடுள்ளவர்களாக இருக்கும். இதுவும் உண்மை, அதுவும் உண்மை. சுத்திகரிக்கும், ஆனால் நான் சுத்திகரிக்கப்படலை. இயேசு கிறிஸ்து நோய்களை சுமந்தாரு, ஆனால் நான் என்னோட நோய் நீங்களே. இது பேர் தான் மாறுபாடு. மாறுபாடுள்ள சந்ததியை தேவன் சகிக்க முடியாது, சகிக்க முடியவே முடியாது. இது வெளிச்சத்துக்குரிய ஒரு வாழ்க்கை, தெளிந்த புத்திக்குரிய ஒரு வாழ்க்கை, ஒரு நிச்சயம். அது பேர் தான் விசுவாசம். உறுதி, அசையாத ஒரு உறுதி. என்ன வந்தாலும் அது அசையாது. அது திரும்ப திரும்ப அதான் சொல்லும், சுத்திகரிக்கப்பட்டுட்டேன், அதுக்கு மேலே எனக்கு தெரியாது, நீக்கிட்டாரு, எந்த பாவம் இனி என்கிட்ட காணப்பட முடியாது. கிறிஸ்துவனுடைய பூரண சாயலோடு இணைக்கப்பட்டிருக்கேன், அவருடைய மரணத்தில் இணைக்கப்பட்டிருக்கேன், அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலையும் இணைக்கப்பட்டிருக்கேன். அவருடைய நிறைவான வளர்ச்சியின் அளவு என்கிட்ட இருக்கும். அன்பு, சாந்தம், பொறுமை, இரக்கம், உண்மை, தாழ்மை, தயவு, பணிவு, சந்தோஷம், சமாதானம், இன்னும் என்ன வேணா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் இருந்துச்சோ அதே அளவு என்கிட்டையும் இருக்கும். இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் இல்லையோ அதே போல தான் நானும். என்னிடத்துல எதுவுமே அவர்கிட்ட காணப்படாத எதுவுமே என்கிட்ட காணப்படாது. இதுல ஒரு உறுதி. ஏன்னா வசனம் சொல்றது, நான் நம்புறதுனால அது பலிக்காது, வசனம் சொல்றதுனால அது உண்மை, அது பலிக்கும். உண்மையை நம்பும்போது அது பலிக்கும், போலியை நம்பினா அது பலிக்காது. அவருடைய சாயலில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன்றது ஒரு உண்மை, என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான்றது ஒரு உண்மை, அது அழிக்கப்பட்டது, அடக்கம் பண்ணப்பட்டது, திரும்ப எழுந்திருக்க முடியாதபடி மரணத்தினால முத்திரையிடப்பட்டிருக்கு. என்னுடைய பழைய தன்மைகள் அனைத்தும் நீக்கப்பட்டிருக்கு, கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. அதனால தேவத்தன்மைகள் அனைத்தும் என்கிட்ட பூரணமாக தான் காணப்படும். இந்த அறிவு தான் முக்கியம். இந்த அறிவை நம்ம இழந்து விடுகிறதுனால தான் மாறுபாடு உள்ளவர்களாக மாறுகிறோம். உணர்வில்லாதன ஆகிறதுக்கு காரணம் அறிவு நம்மகிட்ட இருக்கு, அந்த அறிவை நம்ம பற்றி கொள்ளாதபடி விட்டுடுறோம். நம்ம காண்கிறத பற்றி கொள்கிறோம். என்கிட்ட பாவம் இருக்க, ஆண்டவரே இந்த பாவங்களுக்காக மன்னியும். அது எப்படி பாவம் என்கிட்ட வரும்? ஆண்டவரே இந்த பாவம் வர முடியாது, இதை நீங்கள் அழிச்சிருக்கீங்க, இது வரதா காணப்படுது. அதெல்லாம் எனக்கு விளக்கங்கள்லாம் சொல்ல தெரியாது. இந்த பாவம் வர முடியாது, அவ்வளோதான் எனக்கு தெரியும். எந்த பாவம் என்கிட்ட வர முடியாது, ஏன்னா நான் முழுக்க உங்களுடைய சாயலோட இணைக்கப்பட்டிருக்கேன், உங்களுடைய உயிர்த்தெழுந்த தன்மையோட தான் இருக்க முடியும். இவ்வளோதான் எனக்கு தெரியும். மேற்கொண்டு விளக்கங்கள்லாம் எனக்கு புரியாது, தெரியாது. இந்த அறிவை நான் உறுதியாக பற்றி கொண்டிருந்தேன்னா தேவன் என்னுடைய விசுவாசத்தை கனம் பண்ணுறார். அது வரைக்கும் தேவன் செயல்படுறது இல்லை. என்னுடைய விசுவாசத்தினுடைய உறுதியை அவர் பார்த்த பின்பு தான் செயல்படுறார். தேவனுடைய ஒரு பெரிய தன்மையை, பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரை அறியாமலேயே அவளை தொட போக அவருக்குள் இருந்து பெரிய சக்தி புறப்பட்டு சென்றது, அவளை குணமாக்கியது. பாருங்க, இந்த பாடம் ஒரு பெரிய விஷயத்தை நம்மளுக்கு சொல்லுது. அவருடைய அறிவுக்கு மிஞ்சின செயல் இது, தேவனுடைய அறிவுக்கு மிஞ்சின செயல் இது, அவருடைய கட்டுப்பாட்டுக்கு மிஞ்சின செயல் இது. அவரை அறியாமலேயே அவருடைய கட்டுப்பாட்டுக்கு மிஞ்சி அவரிடத்துலேருந்து ஒரு சக்தி புறப்பட்டு போய் அந்த பெண்ணை குணமாக்கிட்டு. விசுவாசத்தினுடைய சக்தி இது. நான் விசுவாசிச்சேன்னா ஜபம் கூட பண்ண வேண்டாம். பல சமயத்தில் நான் பார்த்துருக்கேன், ஜபம் கூட பண்ணுறதில்ல,
விசுவாசத்தை இருதயத்தில் தான் இருக்கு. பவுல் அழகாக சொல்கிறாரு, ரட்சிப்புண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். முதல்ல அது முக்கியம். இருதயத்தில் விசுவாசம் வந்தாலே தேவனிடத்துலேருந்து சக்தி புறப்பட்டு வந்து என்னோடு போராடுற பாவத்தை அல்லது பலகீனத்தை அல்லது நோயை அழிக்குது. இது என்னுடைய அனுபவம். என்னுடைய உறுதியை அது நான் காண்பித்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய பகுதியில் நான் என் வேலையை சரியாக செய்கிறேன். எவ்வளவு உறுதியாக நான் என்னுடைய பகுதியில் காண்பிக்கும் பொழுது தேவனிடத்துலேருந்து சக்தி வருது. என்னுடைய வேலை அவ்வளோதான். நான் உறுதியாக இருப்பது தான். என் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறேன். நான் அசையாமல் இருக்கிறேன். நீங்கள் அழிச்சிட்டிங்க பாவத்தை, நீங்கள் அழிச்சிட்டிங்க என்னுடைய பழைய தன்மைகளை, நீங்கள் அழிச்சிட்டிங்க என் நோய்களை, நீங்கள் அழிச்சிட்டிங்க என்னுடைய பலகீனத்தை. இதில் நான் உறுதியாக இருக்கிறேன். இவ்வளோ தான் நான் செய்ய முடியும். ஏன்னா என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கிறேன். இந்த அறிவை பயன்படுத்தி என் விசுவாசத்தை காத்துக்கிறேன். இதுதான் வெளிச்சத்தில் நடப்பது. என்னுடைய வெளிச்சத்தை நான் இழந்து போவது தான் மாறுபாடுள்ள சந்ததி. எந்த தருணத்திலும் நான் என்னுடைய வெளிச்சத்தை இழக்க மாட்டேன். நான் எதை நம்புகிறேனோ அந்த நம்பிக்கையை விட்டு கொடுக்க மாட்டேன். அதில் உறுதியாக இருக்க தேவன் அவரிடத்திலிருந்து சக்தி புறப்பட்டு வந்து என்னை குணமாக்குறத, என்னை விடுதலாக்குகிறத, என் பலகீனத்தை என்னிடத்துலேருந்து மாற்றி போடுகிறத, என்னை பரிசுத்தமாக்குறத நான் பார்க்க முடியுது. சகல பாவங்கள் நீங்கிறத நான் பார்க்க முடியுது. தேவ தன்மையின் பூரணம் என்னிடத்தில் விளங்குகிறத நான் பார்க்க முடியுது. நான் இதில் உறுதியாக இருக்கும் பொழுது தான் என்னோட அறிவில் உறுதியாக, அதுக்கு தான் அறிவை நான் பற்றி பேசுகிறேன். அறிவு அசையாது, மாறாது. அது நம்மளுக்கு ஒரு உறுதியை கொடுக்குது. இதுதான், இது மற்றதெல்லாம் பொய் அப்படின்ற ஒரு தெளிவை கொடுக்குது. அறிவு தான் நம்மளுக்குள் நம்பிக்கையின் உறுதியை கொடுக்கும். தெளிந்த அறிவு, தெளிந்த புத்தி, இது நமக்கு ஜீவன். இதை விட்டு விடக்கூடாது. தேவனை பரலோகத்திலிருந்து இருக்கிற பிதாவாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்தையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த அறிவு தான் விசுவாசம், இந்த அறிவு தான் விடுதலை, இந்த அறிவு தான் நம்மளை பூரணப்படுத்துகிறது. அது உறுதியும் நம்பிக்கையும் கொடுக்குது. நம்ம எவ்வளவுதான் அசைக்கப்பட்டாலும் அது அசையாதபடி நம்மளை காக்குது, நிலைப்படுத்துது, தாங்குது. அதனால் நான் தப்புறேன். பல விதங்களில் நான் இருக்கப்பட்டிருக்கேன். நான் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறது காரணம் என்ன? இந்த அறிவு தான். சத்தியத்தை அறிகிற அறிவு எனக்குள்ள வெளிச்சத்தில் நடத்துது. நன்றி. மீண்டும் ஒரு தருணம் வரும்போது சந்திப்போமா? வணக்கம்.